தைலாபுரத்தில் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வந்து ராமதாஸ் அவர்கள் அரேஞ்ச் பண்ணதாகவும் அந்த கூட்டத்தில் வந்து அன்புமணி உட்பட கிட்டத்தட்ட 214 பேர் வரல அப்படின்ற மாதிரி தகவல் சொல்றாங்க. கட்சிக்கு யாரெல்லாம் உண்மையா இல்லையோ அவனையெல்லாம் தூக்கி கடல்ல போட்டுருவேன் என்று கோவப்பட்டார் அவங்க. நான் பட்டினி கிடந்து வளர்த்த கட்சி மருத்துவர் ராமதாஸுக்கு வயதாகி விட்டது என்று பல பேர் விமர்சனம் செய்து ஐயா ஓய்விடுங்கள், ஓய்வறியா போராளியே ஓய்விடுங்கள், கிளியை வளர்த்து குரங்கு கையில கொடுக்குறேன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நம்ம வளர்த்த கட்சியை யார் குரங்கு நாசம் பண்றாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு விருந்து அரேஞ்ச் பண்றாங்க. அதுக்கு வந்து மாவட்ட செயலாளர் உட்பட எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து இவர் அழைப்பு விடுத்ததுக்கு யாருமே வரலையா, அதுதான் கேட்க. இப்ப கட்சி யாரிடம் இருக்கிறது என்பதற்கான பல பரீட்சையில அன்புமணி ராமதாஸ் தான் கட்சியை தொடங்கியவர் இவராக இருக்கலாம், தியாகம் செய்தது இவராக இருக்கலாம். ஆனால் மருத்துவர் ராமதாஸ் சொல்றாரு 4 செல்போன் வச்சிருக்காங்க, ரியல் எஸ்டேட் பண்றாங்க இதெல்லாம் அவர் பேசுகிறார். இல்ல அவர் கட்சி வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தொனியில சொல்றாங்க. ஆமா, இப்ப இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கும் போது மருத்துவர் ராமதாஸுடைய சொத்து மதிப்பு என்ன? அன்றைக்கு தைலாபுரம் தோட்டத்தில் இருந்தார் அவரு. ராமதாஸ் அவர்கள் வந்து மக்கள் போராளியாக அறியப்பட்டவர். இப்போ வந்து வன்னியர் மக்களே வந்து ஒரு புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல, அவருக்கு இன்றைக்கும் வன்னியர் சமூகத்தில் பெரிய செல்வாக்கு இருக்கிறது, ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த செல்வாக்கே அவர் இழந்திருக்கிறாரா என்று கேட்டார். அதாவது இந்த சித்திரை மாநாட்டுக்கு வந்து அதிகமா உழைப்பு செலுத்தினாங்க அவங்க, அதனால களைப்புல இருக்கனால வரல அப்படின்னு அவர் சொல்றாரு. அது களைப்பல்ல, பின்னால் உழைப்பதற்கு நான் தயாராக இல்லை, நீ இந்த கட்சியினுடைய தலைவர் அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து அன்புமணி அவர்கள் கைப்பற்றிட்டார்னு எடுத்துக்கலாமா? இவர் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவையில்லாமல் தனக்கு செல்வாக்கு இல்லை என்பதை நிரூபிப்பதற்கான கூட்டமாக மாறி அவர் நினைத்தது ஒன்று நடந்தது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில தொடர்ந்து பிரச்சனைகள் போய்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அன்புமணி வந்து மாவட்ட செயலாளர் தன் பக்கம் இழுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது வெறும் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சூழல்ல தைலாபுரத்தில் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வந்து ராமதாஸ் அவர்கள் அரேஞ்ச் பண்ணதாகவும் அந்த கூட்டத்தில் வந்து அன்புமணி உட்பட கிட்டத்தட்ட 214 பேர் வரல அப்படின்ற மாதிரி தகவல் சொல்றாங்களே. பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே யாருடன் கூட்டணி சேர்வது, கட்சியை எப்படி வழிநடத்துவது என்பது சார்ந்த 2 பேருக்குமான கருத்து முரண்பாடுகள் கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களுக்கும் கட்சியினுடைய இன்றைய செயல் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு கடுமையான முரண்பாடு ஏற்கனவே இருந்தது. அது போன நாடாளுமன்ற தேர்தலிலேயே அது உள்ளுக்குள்ளே புகைந்து கொண்டே இருப்பதை விட ஒரு முறை எரிந்து விடுவதே மேல் என்பதை போல பகிரங்கமாக முகுந்தனை வந்து நான் கட்சியிலே வந்து இளைஞரணி செயலாளராக ஆக்குகிறேன் என்று சொன்ன போது மேடையிலேயே அன்புமணி மறுத்து எனக்கு அவர் தேவையில்லை என்று சொல்வதன் மூலமாக, பனையூரில் புதிய அலுவலகம் இருக்கிறது அங்கே வந்துருங்க என்று சொல்வதன் மூலமாக இவர் கருத்தை அந்த சபையிலேயே நிராகரித்தார் அன்புமணி ராமதாஸ். அடுத்து நம்ம பார்த்தா அதற்கு பின்பு சமரசம் செய்து கொண்டார்கள், நீரடித்து நீர் விலகாது என்று சொல்வதைப் போல சமரசம் செய்து கொண்டார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்ட போது மறுபடியும் அதனுடைய பூதாகரமான பிரச்சனை வந்து அந்த மாநாட்டிலே, முழு நிலவு சித்திரை பெருநாள் மாநாட்டிலே பேசுகிற போது கட்சிக்கு யாரெல்லாம் உண்மையா இல்லையோ அவனையெல்லாம் தூக்கி கடல்ல போட்டுருவேன் என்று கோவப்பட்டார் ராமதாஸ். நான் பட்டினி கிடந்து வளர்த்த கட்சி, 3 ரூபாய்க்கு நான் ஊசி போட்டேன், 5 ரூபா டாக்டராக இருந்து என்னுடைய வாழ்க்கையை நடத்தினேன் என்று மக்கள் மருத்துவராக சேவகம் செய்த என்னை இந்த சமுதாயத்திற்காக பல பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்கான். 28 பேர் துப்பாக்கி சூட்டில் வந்து உயிர் நீத்திருக்கான். அந்த தியாகத்தில் வளர்ந்த கட்சியை யாரெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா 4 செல்ஃபோன் வச்சுருக்கிறவன், ரியல் எஸ்டேட் பார்க்குறவன், கட்சியை வந்து காட்டி கொடுக்குறவன், கட்சிக்கு எதிராக வேலை செய்கிறவன், கட்சிக்குள்ளேயே கூட்டணி வச்சுருக்கிறவன், வெளியில் கூட்டணி வைக்கிறவன் கிடையாது, கட்சிக்குள்ளேயே கூட்டணி வச்சுருக்கிறவன் என்று ஒரு பெரிய பட்டியல். எனவே கட்சியினுடைய உள்முரண்கள் குறித்தெல்லாம் வந்து ஒரு மாநாட்டிலே பகிரங்கமாக பேசலாமா, மருத்துவர் ராமதாஸுக்கு வயதாகி விட்டது என்று பல பேர் விமர்சனம் செய்து ஐயா ஓய்விடுங்கள், ஓய்வறியா போராளியே ஓய்விடுங்கள், உபத்திரியம் பண்ணாதிய என்று சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிற அளவுக்கு அந்த சமூகத்தினுடைய மக்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், வன்னிய சமூகத்தின் இளைஞர்கள் எல்லாருமே அதை வந்து ஒரு ட்ரெண்டிங்காகவே சொன்னாங்க. அவருக்கு சோசியல் மீடியாவோடு என்ன உறவு இருக்கிறது என்று தெரியல, அவர் பார்ப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா அவர் தலைமுறை வேறு. 87 வயதாகிவிட்டது எனக்கு, இன்னும் நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். ஆனால் நடைமுறையில் கட்சியை வழிநடத்துவதற்கான சுற்றுப்பயணமோ தொடர் பயணங்களோ சந்திப்புகளோ நிகழ்த்துவதற்கான வயது அவருக்கு இல்லை. வயது மூப்பு காரணமாக அவர் ஏறத்தாழ ஓய்வில் தான் இருக்கார். அவருக்கு என்ன ஆதங்கம் இருக்குன்னா, நம்ம வளர்த்த கட்சி கிளியை வளர்த்து குரங்கு கையில் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நம்ம வளர்த்த கட்சியை நாசம் பண்ணுறாங்க. யார் குரங்கு? கட்சியை வந்து நிர்வாகம் செய்ய தெரியாதவர்கள் வந்து கட்சியை சிதைக்கிறார்கள் என்கிற ஒரு அர்த்தத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா,
நான் தனியாக நிற்கிற போதே 4 சீட்டு நாங்கள் வந்து யானை சின்னத்தில் வெற்றி பெற்றவங்க. நீங்கள் பெரிய பெரிய அரசியல் வியூகம் கூட்டணிலாம் வச்சுக்கிட்டு 5 எம்எல்ஏ தானே உங்களால் ஜெயிக்க முடியுது. 50 தொகுதி ஜெயிக்க வேண்டிய ஒரு சமூக அமைப்பு, வாக்கு வங்கி இருக்கக்கூடிய சிங்கிள் லார்ஜ் கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தனிப்பெரும் சமூகமாக இருக்கக்கூடிய நமக்கு, கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இருக்கிற சமூகமாக இருக்கிற நமக்கு, பெரும்பான்மை வாக்கு வங்கி இருக்கக்கூடிய சமூகமாக இருக்கிற நமக்கு 50 தொகுதிகளை வெல்லக்கூடிய சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இந்த கட்சிக்கு துரோகம் செய்கிறவர்களால, இந்த கட்சியை தவறாக வழி நடத்துகிறவர்களால வென்றெடுக்க முடியலை என்கிற கருத்தை தான் அவர் முன்வைக்கிறார். ஆனால் வேடிக்கை என்னன்னா, அன்புமணியினுடைய அந்த மாநாட்டு உரையிலேயே கூட அவர் என்ன சொன்னார், அடுக்குமொழி பேசுகிறவன் பின்னாடி போயிடுறிய, சினிமாக்காரன் பின்னாடி போயிடுறிய என்றெல்லாம் அவர் சொல்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னால் தோன்றிய எல்லா கட்சிகளுமே வேறு வேறு இடத்திற்கு போய் சேர்ந்துட்டாங்க. தமிழ்நாட்டிலே அதிமுக திமுக அல்லாத ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியாக தொடக்க நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் உருவானது. அவர்கள் சமூக நீதி அரசியலை பேசினார்கள், சுற்றுச்சூழல் அரசியலை பேசினார்கள், தமிழ் தேசிய அரசியல் பேசினார்கள். இப்படிப்பட்ட அரசியலை பேசி படையாட்சிகளுக்கும் பட்டியலின மக்களுக்குமான பகையை வளர்க்காமல் இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தான் தொடக்கத்தில் பேசினாங்க. அம்பேத்கர் சிலைகளை வந்து தலித் அல்லாத ஒரு தலைவர் அதிகமாக திறந்து வைத்த வரலாற்று பெருமைக்குரியவர் வந்து மருத்துவர் ராமதாஸ் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதுவும் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி தொடர்ந்து இயங்கிய ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் ஒரு ஜாதி சங்கமாக சுருங்குகிற இடத்திற்கு வந்து சேர்ந்தது என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்னடைவு, ஒரு வரலாற்று பிழைன்னு நம்ம சொல்லலாம். தருமபுரி பக்கத்தில் ஒரு 3 கிராமங்களை 2013 காலகட்டங்களில் தீ வைத்து கொளுத்தினார்கள். யார் கொளுத்தினார்கள் என்று சொன்னால், தனிப்பட்ட முறையில் ஒரு திவ்யாவுக்கும் ஒரு இளவரசனுக்குமான காதலில் அவர்கள் 2 பேர் ஊரை விட்டு ஓடி போனதுக்கு, அவர்களோடு எந்த வகையிலையும் நேரடி சம்பந்தம் இல்லாத அந்த சமூகத்தினுடைய மக்களுடைய வீடுகளை, ஒருத்தன் வீடு கட்டுறதுக்கு வாழ்நாளில் 30 வருஷம் உழைக்கிறான். சாமானியமாக மிடில் கிளாஸாக இருக்கிறவன் எல்லாரும் வந்து பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறதில்ல. அரசு ஊழியர்கள்லேயே நேர்மையாக இருக்கிறவங்க ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ் வரும்போது தான் ஒரு வீடே கட்டுவாங்க. சில பேர் ரிட்டையர்ட் ஆகிற பணத்தில் கொஞ்சம் போட்டு வீடு கட்டுவாங்க. வீடு என்பது ஒரு வாழ்நாள் கனவு, அது குடிசையும் அல்ல. இந்த தருமபுரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 கிராமங்களில் வந்து எரிக்கப்பட்ட மறுநாள் அந்த இடத்திற்கு நான் நேரில் சென்றவன். நான், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் KM ஷரீப், இன்னும் சில மனித உரிமை ஆர்வலர்கள் பல பேர் நேரில் போய் பார்வையிட்டோம். அதற்கு பின்பு ஏற்பட்ட ஒரு மோசமான அரசியல் அவர்கள் என்ன செய்தார்கள்னா, தலித் அல்லாதவர்கள் கூட்டமைப்பு என்று உருவாக்கி நம்ம வீட்டு பிள்ளைகளை வந்து, பொம்பளை பிள்ளைகளை வந்து கூலிங் கிளாஸ் போட்டு ஜீன்ஸ் போட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க என்றெல்லாம் ஒரு மேடைகளில் பேசினார். ஒரு அரசியல் கட்சி, ஒரு சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சி, தனிநபருடைய விருப்பமாக இருக்கக்கூடிய ஒருத்தன் கொஞ்ச நாள் காதலிப்பான், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பிரிஞ்சிருவாங்க, பிரேக்கப் ஆயிரும். தனி மனித உறவுகளில் ஒருத்தன் என்ன சாப்பிட்றான், யாரோட உறவாக இருக்கிறான், யாரோட நட்பாக இருக்கான், யாரோட காதலிக்கிறான், யாரை கல்யாணம் பண்ணி, இதெல்லாம் தனி மனித உரிமைகள். ஒரு கட்சியினுடைய கோட்பாடாக ஒரு நாளும் வந்து தனி மனித உரிமைகளில் கை வைப்பதுங்கிறது நடைபெற வாய்ப்பே இல்லை. அது வந்து எப்படி பாஜகக்காரன் மத ரீதியாக வந்து இஸ்லாமியர்கள் வந்து இந்து பெண்களை வந்து லவ் ஜிகாத் பண்ணுறாங்கன்னு எப்படி ஒரு பொய்யான கருத்தை, அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் இருப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி வடநாட்டங்களில் வட மாநிலங்களிலே வந்து ஒரு கலவரத்தை விதைக்கிறார்களோ, அது மாதிரி நாடக காதல் என்று ஒன்றை உருவாக்கி இவங்க ஒரு குழப்பத்தை, சமூக பதட்டத்தை உருவாக்குனாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, நீங்கள் 2013 தொடங்கி இந்த 2025 வரைக்குமான இந்த 12 ஆண்டு காலத்தில் பாமக வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு பேசுனாங்க அந்த அவங்களுடைய மேடைகளில். இப்போ நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, வன்னியர் ஓட்டு வன்னியருக்கே இல்லைன்னு ஆயிடுச்சு. அந்த சமூகத்தில் இருந்து ஒரு இளம் தலைவராக எழுந்து வரக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் பண்ருட்டி வேல்முருகன் போன்றவர்கள்லாம் தமிழ் தேசிய பாதையில் அந்த வன்னிய சமூக மக்களையும் இணைத்து கொண்டு தமிழ் தேசிய பாதையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஜனநாயக சக்தியாக இருக்கிறார். வன்னியர்கள் வந்து எல்லாருமே பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் இருக்கிறாங்க என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அது உண்மை கிடையாது. திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க, காங்கிரஸில் இருக்காங்க, பாஜகவில் இருக்காங்க, நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க, ஏன் புதிதாக தொடங்கின விஜய் கட்சியில் கூட இருக்காங்க. எனவே ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகம் வந்து ஒருவருக்கு தான் கட்டுப்பட்டு இருக்கு என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை அவர் உருவாக்க பார்க்குறார். அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அதனால் அவர்களுடைய வாக்கு வங்கியை உறுதி செய்வதற்காக அவர்கள் போராடுகிறார்கள் என்று சொல்லி கொண்டாலும் நடைமுறையில் யார் தலைவருங்கிற பஞ்சாயத்து வந்துடுச்சு.
அதிகார பரவல் வந்து யாரிடம் வந்து அதிகாரம் இருக்கிறது என்று இருக்குன்னு இவர் தான் உருவாக்கினார் அன்புமணி ராமதாஸ். அன்புமணி ராமதாஸ் வந்து தானாக உருவான தலைவர் அல்ல, ராமதாஸால் உருவாக்கப்பட்ட தலைவர். அவர் இன்னைக்கு வளர்ந்ததுக்கு பின்பு கட்சி ஏன் கட்சின்னு சொல்கிறாரு, ஆனால் செயல்பாட்டு அளவிலே கட்சி அவர் பக்கம் போய்விட்டது. அதனால தான் 220 பேருக்கு அழைப்பு விட்டால் 16 பேர் கூட வரலைங்கிற நிலைமை வந்துருச்சு. 8 பேர் தான் உண்மையான மாவட்ட செயலாளர்கள், மிச்சம் இருக்கவங்க பூராமே வந்து யாரும் வரலை. அதனால் தனக்கு எந்த வலிமையும் இல்லை, தான் அழைத்தால் வருவதற்கு யாருமே இல்லை. கட்சிக்குள்ளே கோஷ்டி இருக்கான்னு கேட்டால் மார்கழி மாதத்தில் பஜனை கோஷ்டி தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கே தவிர, ஆனால் கோஷ்டி இருக்கிறது, அதை வந்து நம்ம யாரும் மறுக்க முடியாது. அதனால் ராமதாஸா அன்புமணியா என்று வருகிற போது கூட்டணிக்கு பின்னால் எந்த கூட்டணியை அமைக்க வேண்டும், எந்த வியூகத்தை அமைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கட்சி பிளவுபட்டு கிடக்கிறது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு விருந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து மாவட்ட செயலாளர் உட்பட எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவர் அழைப்பு விடுத்ததுக்கு யாருமே வரலையா, அதுதான் கேட்குறேன். இப்போ கட்சி யாரிடம் இருக்கிறது என்பதற்கான பல பரீட்சையில் அன்புமணி ராமதாஸ் தான் கட்சியை தொடங்கியவர் இவராக இருக்கலாம், தியாகம் செய்தது இவராக இருக்கலாம். ஆனால் வந்து 1980 காலகட்டங்களிலே இருந்த அரசியல் என்பது வேறு. அப்பொழுது அவர் திண்ணை பிரச்சாரம் செய்து சமூகத்தை தன் பக்கம் திருப்பி கொண்டார். இன்னைக்கு திண்ணை பிரச்சாரம் செய்ய முடியாது. அவர் கட்சிக்காரரை குறித்து அவர் விமர்சனம் செய்கிறாரு. மருத்துவர் ராமதாஸ் சொல்கிறாரு, 4 செல்ஃபோன் வச்சுருக்கிறாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க என்றெல்லாம் அவர் பேசுகிறார். ரியல் எஸ்டேட் பண்ணி வர்ற காசில் தான் கட்சி நடத்த முடியும். இன்றைக்கி கட்சியில் ஒருத்தன் ஒன்றிய செயலாளராக இருக்கான், மாவட்ட செயலாளராக இருக்கான், சட்டமன்ற உறுப்பினருக்கு சீட்டு கேட்கும்போது பணம் இருப்பவர்களுக்கு தானே சீட்டு கொடுக்குறாங்க எல்லா கட்சியிலையும். அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணாமல் 4 செல்ஃபோன் இல்லாதவனுக்கு, ஃபார்ச்சுனர் காரில் வராதவனுக்கு எந்த கட்சி வந்து சீட்டு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கு? இல்லை, அவர் கட்சி வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தொனியில் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கும் போது மருத்துவர் ராமதாஸுடைய சொத்து மதிப்பு என்ன? அன்றைக்கு தைலாபுரம் தோட்டத்தில் இருந்தார் அவர். இவ்வளோ சொத்து மதிப்பு அவருக்கு, இப்பொழுது இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு என்ன? நடுவில் என்ன நடந்தது? உயிர் தியாகம் பண்ணவர்கள் வந்து 28 பேர் துப்பாக்கி சூட்டில், சமூக நீதி போராட்டத்தில் உயிர் நீத்த குடும்பங்களினுடைய பொருளாதார நிலை என்ன, அவர்களுடைய செல்வாக்கு என்ன, இவருடைய செல்வாக்கு என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. விமர்சனம் எல்லார் மீதுமான விமர்சனம் தானே. அரசியலில் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்னு யாருமே கிடையாது. அதனால் இவர் மீதும் அந்த விமர்சனத்தை பல பேர் முன்வைக்கிறாங்க. காடு வெட்டி குருவோட மகள் வந்து சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவுடைய பேரை பயன்படுத்தி கொள்கிறார்கள், ஆனால் அவருக்கு உண்மையாக இல்லை, கடைசி நேரத்தில் அவர் உயிருக்கு போராடுகிற போது கூட உதவுவதற்கு முன்வரவில்லைங்கிற குற்றச்சாட்டை வந்து காடு வெட்டி மகள் சொல்கிறாங்க, அவர் மருமையெல்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ அவர்கள் சொந்த சமூகத்துக்கே அவர்கள் உண்மையாக இல்லை, துரோகம் இழைத்து விட்டார்கள் என்கிற கடுமையான விமர்சனங்களை வந்து காடு வெட்டி குரு மகள் போன்றவர்கள்லாம் முன்வைக்கிறாங்க. அதனால் கட்சியை வந்து அவர்கள் வந்து தன்மையப்படுத்தி கொள்வதில் பாஜகவுக்கு பின்னாடி போகாத என்று ராமதாஸ் சொல்கிறார். பாஜக கூட்டணி நமக்கு வேணாம், திமுக கூட்டணிக்கு போனோம்னா அதிகாரத்திலே நமக்கு ஒரு பங்கு கிடைக்கும், ஒரு கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து நமக்கு வெற்றி பெறலாம், நாம் சரியான வியூகத்தை வகுக்க வேண்டும் என்பது ராமதாஸுடைய கருத்து. ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கியதிலே முறைகேடு வழக்கு இவர் மேலே இருக்கு, சிபிஐயினுடைய வழக்கு இவர் மேலே இருக்கு. அந்த வழக்கு மீண்டும் தீவிரமடைந்தால் இவர் சிறைக்கு போக வேண்டிய சிக்கல் இருக்கு. அதனால் ஜெயிலுக்கு போகிறதா பிஜேபி பின்னாடி போகிறதான்னா சௌரியமான விஷயம், பிஜேபி பின்னாடி போகிறது தான். அதனால் இவருடைய அரசியல் பாதை என்பதற்கும் அவர் தேர்வு செய்கிற அரசியல் பாதை என்பதற்கும் ஒரு முரண்பாடு இருக்கிறது. அதனால் 2 பேருக்குள்ளே முட்டிக்கிடுச்சுன்னு சொல்லலாம். ராமதாஸ் அவர்கள் வந்து மக்கள் போராளியாக அறியப்பட்டவர். இப்போ வந்து வன்னியர் மக்களே வந்து ஒரு புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லை, அவருக்கு இன்றைக்கும் வன்னியர் சமூகத்தில் பெரிய செல்வாக்கு இருக்கிறது, அது ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த செல்வாக்கே அவர் இழந்திருக்கிறாரா என்று கேட்டால் ஒரு பகுதி செல்வாக்கு தான் அவருக்கு இருக்கிறது. கட்சி அவர் உருவாக்கின கட்சி, அதாவது விரித்தவர்களே மாட்டிக்கொள்ளும் விசித்திர வளையம்பாங்க, அவன் தோண்டின குழியில் அவனே விழுந்துக்கிருவான்னு சொல்லுவாங்க சில பேர். அது மாதிரி அவர் தானே அன்புமணியை உருவாக்கினாரு. கண்ணாடி மாளிகைக்குள்ளிருந்து கல்லறிவதை போல இன்றைக்கு அன்புமணி மீது அவர் என்ன விமர்சனத்தை வைத்தாலும் கட்சி வந்து அவர் தானே அவரை தலைவராக்குனது. யார்? மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு விளம்பரம் கொடுத்து அவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்றெல்லாம் சொன்னது யார்? இவர் தானே செஞ்சார். தன்னுடைய தலைக்கு மேலே வெள்ளம் போனால் சாண் என்ன முளம் என்னங்கிற மாதிரி கட்சியினுடைய கட்டுப்பாடு என்பது இவருடைய கட்டுப்பாட்டிலே இல்லாமல் போய்விட்டது, இவர் கைகளிலே இல்லாமல் போய்விட்டது. அவ்வளோதான் அது வித்தியாசம். இந்த கூட்டத்துக்கு யாருமே வரலையா தொடர்பாக வந்து ராமதாஸ் பேசும்போது, அதாவது இந்த சித்திரை மாநாட்டுக்கு வந்து அதிகமாக உழைப்பு செலுத்தினாங்க அவங்க, அதனால களைப்பில் இருக்கிறனால வரல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கேள்வியும் நானே பதிலும் நானே. அவர் களைப்பில் இருப்பார்கள் என்பதை முதல்லயே புரிந்து கொண்டு இவர் ஏன் அழைக்கணும்? அது களைப்பு அல்ல. உன் பின்னால் உழைப்பதற்கு நான் தயாராக இல்லை, நீ இந்த கட்சியினுடைய தலைவர் அல்ல, நீங்கள் ஒரு கௌரவமாக ஒதுங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற இடம் அவருக்கு வந்து விட்டது. அதனால் ஒரு தலைமுறை இடைவெளி ஒன்று வந்து விட்டது. அதனால் அவர் காலகட்டத்திலே அரசியல் வளர்த்தது மாதிரி இப்பொழுது அரசியல் வளர்க்க முடியாது. அவர் திமுக அதிமுக என்கிற கூட்டணியோடு மாறி மாறி
கூட்டணி வைத்து அதிகாரத்தை வந்து அறுவடை செய்திருக்கிறார் கடந்த காலம். இப்பொழுது அப்படிலாம் வந்து மாறிலாம் அறுவடை செய்ய முடியாது. திமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு அவருக்கு இல்லை. கதவுகள் சாத்தப்பட்டு விட்டது. ஆனால் அவர் அதற்கு இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இருக்கிற முரண்பாட்டினுடைய முக்கியமான அம்சம். பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து அன்புமணி அவர்கள் கைப்பற்றிட்டார்னு எடுத்துக்கலாமா? அதற்கான பாதை போட்டு தந்ததே மருத்துவர் ராமதாஸ் தான். வரத்தை கொடுத்தா சிவனே தவிச்சான்னு சொல்றது மாதிரி, யார் தலையில கை வச்சாலும் அவங்க உடனே அழிச்சு போகணுங்கிற மாதிரி வரம் கொடுத்தார். வரம் கொடுத்தவருக்கு அது சாபமாகிவிட்டு. அதனால நான் தான் தலைவர், என்கிட்ட தான் எல்லாருமே இருக்காங்க என்று அவர் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் ஜனநாயகத்தில் அப்படியெல்லாம் வந்து தனிநபர்கள் வந்து ஆளுமை செலுத்துவது என்பது சாத்தியமில்லை. அதுக்கு பொதுக்குழு இருக்கிறது, மாவட்ட செயலாளர் இருக்காங்க. யாருடைய ஆதரவும் இவருக்கு இல்லை என்கிற போது இவர் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவையில்லாமல் தனக்கு செல்வாக்கு இல்லை என்பதை நிரூபிப்பதற்கான கூட்டமாக மாறிவிட்டது. அவர் நினைத்தது ஒன்று நடந்தது. அன்புமணி அவர்கள் வந்து கட்சியை கைப்பற்றியிருந்தாலும் வன்னியர் சமூக மக்களுடைய செல்வாக்கு அவருக்கு இருக்குமா? இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அவர்களுக்கென்று ஒரு வாக்கு வங்கி எப்பொழுதுமே உண்டு. அதனால் தமிழ்நாட்டு அரசியலிலே அவர்கள் தவிர்க்க முடியாத சக்தி தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனால் வெல்லுகிற சக்தியா, இவர்களை அமைக்கிற கூட்டணி தான் வெல்லுமா என்றெல்லாம் ஒரு கேள்வி இருக்கிறது. அவ்வளோ பெரிய வலிமை வந்து அவர்களுக்கு இருக்காதா என்று கேட்டால், ஜனநாயக பாதையிலே முன்னேறி செல்லாமல் வந்து புராணத்தில் சொல்லியிருக்கு, நாங்கள் அக்கினி சட்டியில் பிறந்தோம், சத்திரியர்கள்லாம் அக்கினி சட்டியில் பிறந்தோம். அம்மா வயிற்றில் தான் ஒருத்தன் பிறக்க முடியுமே தவிர அக்கினி சட்டியிலலாம் யாருமே பிறக்க முடியாது. பிறந்த குழந்தைய கூட அக்கினி சட்டியில் கொண்டு இறக்கி வைக்க முடியாது யாருமே. அது நான் அறிவியலுக்கு பொருத்தமற்றது, பிரபஞ்ச விதிகளுக்கு எதிரானது. செத்துப்போன பின்னாடி வேணால் அக்கினி சட்டியில் போய் படுத்துக்கலாம். கடைசியாக தகனம் செய்வதற்கு வேண்டுமானால் அக்கினி சட்டிகள் பயன்படலாம். அக்கினி சட்டி புராணம் எல்லாம் அறிவியலுக்கு பொருந்தாது. தங்களை தாங்களே மகாராஜாக்கள் என்று அவர்கள் சொல்லிக்கொள்ளலாம், ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு ஏன் போராடுகிறார்கள்? ஏன் கல்விக்காக போராடுகிறார்கள்? வேலை வாய்ப்பிலே ஏன் எங்களுடைய சமூகத்திற்கான அங்கீகாரம் இல்லை என்று ஏன் சொல்லுகிறாருன்னா, அந்த சமூகம் வந்து உழைக்கும் சமூகம் தான். அதனால் சும்மா உசுப்பேத்துறதுக்காக நம்மெல்லாம் வீரங்க சூரங்கன்னு சொல்லலாம். ஆண்ட கட்சிங்கிற ஆளாத கட்சியே கிடையாது. எல்லா கட்சிக்காரனுமே, எல்லா சாதி கட்சிக்காரனுமே ஃபஸ்ட்டு சொல்கிறது நம்ம ஆண்ட பரம்பரை தான். அதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும்? ஆண்ட பரம்பரைன்னா இவன் வந்து பாரி பரம்பு மலை ஆட்சி செய்தாருன்னா ஒருத்தன் நேரில் போய் ஆய்வு செய்கிறான். பாரி வள்ளல் ஆட்சி செய்த பரம்பு மலையை, அது இன்றைக்கி நில அளவைப்படி பார்த்தா ஒரு பஞ்சாயத்து போர்டு இருக்குது. ஒருவேளை ஜனநாயகத்திலே பாரி இருந்திருந்தால் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக தான் இருக்க முடியும். அதனால் குறுநில மன்னர்களுக்கு இன்றைக்கி இருக்க கட்சியில் இருக்க ஒன்றிய செயலாளர்கள் தான் குறுநில மன்னர்கள், மாவட்ட செயலாளர்கள்லாம் மன்னர்கள், முதலமைச்சராக இருக்கிறவர் பேரரசர். அதனால் அந்த காலம் மாதிரி மீண்டும் வந்து மதுரைக்கு ஒரு ராஜா, தஞ்சாவூருக்கு ஒரு ராஜா, திண்டிவனத்துக்கு ஒரு ராஜானா பல்லவ மகாராஜாவா தன்னை கருதி கொண்டு இவர்கள் வாழலாம். போன ஜென்மத்தில் நீ என்னவா இருந்தன்ற மாதிரி வேணால் நினைக்கலாம். இன்றைக்கி கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னங்கிற ஒரு கேள்வி. அதனால் போராடக்கூடிய ஒரு உழைக்கும் மக்களை வந்து நீங்கள் வந்து அறிவியல் பூர்வமாக வளர்த்தெடுக்க வேண்டுமே தவிர அக்கினி சட்டியில் பிறந்தவனு மூட நம்பிக்கையை சொல்லி முன்னேற்ற முடியாது. அது அறிவியலுக்கு பொருத்தமற்றது, இயற்கைக்கு மாறானது. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.